நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு கொள்ளிஜெய தலைப்பிலே இந்த நாளுமாக சிலுவை பாடலை தியானத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இந்த பிலாத்து? பிலாத்துவை பற்றி நாம் சிலுவை பாடலை தியானத்திலே பிலாத்து தீர்விடுகிறார் ஒரு சத்தத்தை நாம் கேட்போம். ஆனால் வேதத்தின் வாசிப்புகளை நாம் அங்கே சிலுவை பாதையிலே வாசிப்பது கிடையாது. சிலுவை பாதையிலே கொடுக்கப்பட்ட ஜபங்கள், அவர்கள் எழுதி வைத்த காரியம் பற்றி நாம் தியானிக்கிற வழியே. ஆனால் இன்றைக்கு வேதத்தின் வழியாக யார் இந்த பிலாத்து என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷத்தை நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். அப்ப இயேசு மேல் எந்த குற்றமும் இல்லை என்று சொன்னவர் தான் இந்த பிலாத்து. அதிலே 14ஆம் வசனத்திலே அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுவனாகிய இந்த மனுஷனை இடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது என் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றையும் நான் இடத்தில் காணவில்லை. கலகக்காரன் என்று சொன்னீர்கள், கலகக்காரன் இல்லை. உங்கள் முன் தான் விசாரித்தேன், ஒன்றும் குற்றம் காணவில்லை. ஆனால் இவரை குற்றவாளி இல்லை என்று 2ஆம் முறையாக சொல்கிறார். 3ஆம் முறையாக 22ஆம் வசனத்திலே அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதாவது குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்று விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பிலாத்து சொன்னதை செய்தாரா? எடுத்து மரணத்துக்கு ஏதாவது குற்றம் இல்லை என்று சொன்னாரே. இதுதான் பிலாத்துவின் காரியங்கள். 3 முறை சொல்லுகிறார். 3 முறை சொல்லியும் தன் மனசாட்சி சொன்னது. அவர் ஒரு ஜட்ஜ், நீதிபதி ஸ்தானத்திலிருந்து கொண்டு நீதி சொல்வதை விட்டுவிட்டு, மனசாட்சி சொல்வதை விட்டுவிட்டு, எதார்த்தமாக விசாரணை செய்வதில் உள்ள கருவை எடுத்து அதை மக்களுக்கு சொல்வதை விட்டுவிட்டு, எதற்காக பிலாத்து இப்படி மாறி போனான் என்பதை இதுதான் பிலாத்துவின் காரியங்களை இன்றைக்கு நாம் சற்று தியானித்து பார்ப்போம். நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே அவருக்கு முன்னால் வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரயோஜனமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் இவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். மறுபடியும் அவன் யூதரிடத்தை வெளியே வந்து, நான் இடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை என்று சொல்ல. இப்ப இயேசு சொல்லுகிறார், சத்தியத்துக்காக வந்தேன் என்று. இவன் கேட்கிறான், சத்தியம் என்னவென்று. இயேசு சொல்வதற்கு அவன் பதில் காது கொடுத்திருக்கணும் இல்லையா? ஆண்டு சொல்லியிருப்பார்ல, சத்தியம்னா என்னன்னு சொல்லியிருப்பார்ல, அவனுக்கு விலைக்கு சொல்லியிருப்பார்கள, அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு நல்ல முடிவு அவனால் எடுத்துக்க முடியும் இல்லையா? காது கேட்பதற்கு ரெடியாக இல்லை. லிசனிங், அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்பதற்கே ரெடியாக இல்லாத ஒரு கூட்டத்தில் ஒருவனாகத்தான் பிரார்த்தினான். ஒருவேளை அவன் கேட்டிருந்தால் அவனுக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும். இயேசு சிலுவையில் போவதுதான். ஆனால் அவன் வழியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? பிலாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட. மனசாட்சி சொன்னது, மனைவி சொன்னாள், ஏரோது சொன்னாள், இவனே 3 முறை சொல்லுகிறான். இவ்வளவு சொன்ன பிறகும் சத்தியம் என்னவென்று இயேசுவிடத்தை கேட்க தயாராக இல்லை. இன்னைக்கு நீங்களும் நான் இயேசுவை சந்திக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுவதை கேட்கிறோமா? லிசன் பண்றோமா? காது கொடுத்து கேட்கிறோமா? ஒரு ஜெபக்கூட்டம் என்று சொன்னார். இது பெந்தெக்கோஸ்து ஜெபக்கூட்டம். நம்முடைய ஜெபக்கூட்டம் இப்படி இருக்காது. பைபிள் எடுத்து வாசிச்சா, இது பெந்தெக்கோஸ்துக்காரர்கள் பைபிள்லாம் வாசிக்கிறாங்க. கை தட்டி அல்லேலூயா சொன்னால், இது பெந்தெக்கோஸ்து கூட்டம் என்று காதுகளை அடைத்துக் கொண்டிருக்க கூட்டம் போல்தான் இந்த பிலாத்து இருந்தான் அன்றைக்கு. வேறு யாரும் கிடையாது. உங்களைப் போலவும் என்னை போலவும் காதுகளை அடைத்து. அதனால் ஆண்டவர் அடைக்கிறதுனா காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நீங்களும் நானும் பிலாத்துவை போல காது உள்ளவனாக இருக்கிறாமா என்று யோசித்து பார்ப்போம். இதுதான் பிலாத்துவின் குணாதிசயம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். பிலாத்து மார்க் 15:15 அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலாக்கி இயேசுவையும் வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். இந்த பிலாத்துக்கு இயேசு குற்றமற்றவர் தெரியுது. 3 முறை சொன்னான், மனைவி சொன்னால், ஏரோது சொன்னால், எல்லாம் முடிஞ்சிச்சு. இயேசு சொன்னதை அவன் கேட்க ரெடியா இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவை பாடலில் தியானம் எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் இயேசு சொல்வதை கேட்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. அதே கேள்விக்குறியைத்தான் பிலாத்து அன்னைக்கு இருந்தான். பிலாத்து அன்னைக்கு அப்படித்தான் இருந்தான். இப்பொழுது தான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக, யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக, தலைமை குருவை பிரியப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறார்?
இயேசுவை கசையால் அடித்து வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையவும் பரபாசை விடுதலை செய்யவும் கட்டளை. 2 காரியம் செய்கிறார். ஒன்று, கொலை குற்றவன் கலகக்காரன் என்று பெயர் பெற்ற பரபாசை விடுதலை செய்கிறார். இன்னொன்று, இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் வைக்க அவர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படித்தானே? யாரை பிரியப்படுத்த கோயிலுக்கு செல்கிறோம்? சர்ச்சுக்கு யாரை பிரியப்படுத்த செல்கிறோம்? இயேசுவையா, அல்லது குருவானவரையா, அல்லது உங்கள் ஆயரையா, அல்லது உங்கள் போதகரையா, அல்லது உங்கள் பாஸ்டரையா? யாரை பிரியப்படுத்த கோயிலுக்கு செல்கிறோம்? யாருக்காக நாம் கோயிலுக்கு செல்கிறோம்? கோயிலில் சின்ன பிரச்சனை வருது. தவறு போதகர் மேல் இருக்கலாம், அல்லது மக்கள் மேல் இருக்கலாம். ஆனால் யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? நம் இனத்து மக்கள் என்றால் இனத்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி போதகரை எதிர்த்து திருப்போம். போதகர் நம்மளுக்கு வேண்டிய ஆள் என்றால் போதகர் மேலே அடுத்த மக்களை எதிர்த்து இருக்கும். இதானே நடக்கின்றது. எல்லா பங்குகளிலும் தான் நடக்கின்றது. யாரை பிரியப்படுத்துகிறோம்? தேவனை பிரியப்படுத்த ஒருவரும் அங்கு ஆலயங்களில் இல்லையே. இன்றைக்கு மனம் மாறும். யாதோ ஒரு பிலாத்து தீர்விட்டாண்டு ஏனோதான ஒன்று சிலுவை பாதையில் தியானித்து செல்வதெல்லாம் விட்டுவிட்டு நான் தான் அந்த பிலாத்து, உண்மை என்று தெரிந்தும் நான் சரியாக நடக்கவில்லை, எனக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்கிறேன், மக்களை பிரியப்படுத்துவதற்காக நான் இதை செய்கிறேன், என் சபை மூப்பர்களையும் என் சபை போதகர்களையும் என் சபை குருக்களையும் பிரியப்படுத்த நான் நடத்துகிறேன், என் இனத்து மக்களை பிரியப்படுத்த நான் நடத்துகிறேன். இந்த தப்பை உணர்ந்து இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ளும். தேவனை தெரியப்படுத்த சரியான காரியங்களை செய்யவில்லை என்றால் நீங்களும் நானும் இன்னும் பிலாத்துவாகத்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் பல ஆலயங்களுக்கும் பல பாத யாத்திரைகளுக்கும் எல்லாம் செல்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் உட்கார்ந்து நான் பிலாத்துவாக இருக்கிறேன் தியானிக்க கூட்டங்களை காணும். இன்றைக்கு எங்கே போனார்கள்? அதை போதிக்கக்கூடிய கூட்டங்களையும் எங்கும் காணவில்லை. நாம் ஏன் இந்த அவல நிலை? நாம் வேதத்தை படிப்போம், வேதத்தை தியானிப்போம். இன்றைக்கு பிலாத்துவை பற்றி தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை பற்றி நாம் தியானித்து நம்மை எப்படி இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி மாற வேண்டும். பிலாத்து காது கொடுக்க மறந்தான். 2வது காரியம், அடுத்தவர்களை பிரியப்படுத்த விரும்பினான். இந்த 2 குணங்களும் என்னிடத்தில் இருந்தால் நீங்களும் நானும் பிலாத்து தான். பிலாத்து கசை அடிக்க சொல்லி கட்டளையிட்டான். இப்படித்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானே ஒரு மனமாற்றம் இன்றைக்கு வரட்டும். இந்த பிலாத்து எங்கேயோ உள்ளவரல்ல, நீங்களும் நானும் தான் என்று மனமாற்றம் இருக்கிறதா என்பதை அறிந்து இந்த நாளிலே தெரிந்து கொள்வோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறுஞ்செய்தியிலே உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ்.